Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முறுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருக்கிறது அரிசி மாவு, பச்சரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி 1 கிலோக்கு 50 கிராம் உளுந்து. பச்சரிசி வந்து நல்லா கழுவி காய வச்சு அதனோட 50 கிராம் உளுந்தை வறுத்து சேர்த்து அரைச்சிடணும். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பொட்டுக்கடலை மாவு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். கூடவே பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். இதனோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஓமம் நாங்கள் இதை அரிசி மாவோடையே அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஓமத்தை இதனோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. நாங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து முறுக்கு பொறப்பொறன்னு வரல அப்படின்னா கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிங்கன்னா முறுக்கு நல்லாவே பொறப்பொறன்னு வரும். இன்னொன்று பொட்டுக்கடலையை அரைச்சிட்ட பிறகு அதை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் முறுக்கு போடும்போது வெடிக்காது. இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்குக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர் தாங்க, நீங்கள் சுடு தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நார்மல் வாட்டரில் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஓமம் வந்து கூடவே நாங்கள் அரைச்சிட்டோம். ஓமத்தை கூட நீங்கள் ஜீரகமும் போட்டு அரைச்சிங்கனாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா ஓமம் ஜீரகம் ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதனோட ஆட் பண்ணிக்கிங்க. அதுவும் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கு பொறப்பொறன்னு வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக இன்னும் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்குங்க, நல்லா வரும். இதனோட இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இருங்க காமிக்கிறேன். அதே மாவு தான் பேஷனில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலான்ட்டு இதில் மாற்றிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒரு சிலரது வந்து கொரன்ட்டு எங்கேயாவது ஒன்றுத்தில் வந்து அரைப்படாதது ஏதாவது வந்துருச்சுன்னா முறுக்கு போடும்போது வெடிக்கும். அதனால் ஜலிச்சு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதனோட நாங்கள் வந்து ஆயில் தாங்க ஆட் பண்ணுறோம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா டால்டா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டால்டா உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு, அதனால தான். இப்போ மாவு தயாராகியாச்சு. நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு முறுக்கு குழா இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு அச்சில் நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆயில் கவர் தான். இப்போ முறுக்குக்காக எடுத்த ஆயில் கவர். இதிலே நம்ம முறுக்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாணலில் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் போட்டு வச்சுட்டு முறுக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நல்லாவே வருது பாருங்கள். இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா வேக விடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா செவர ஆரம்பிக்குது. இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட விட நல்லா எல்லா பக்கமும் வெந்துடும். எவ்வளோ நல்லா முறுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொன் வறுவல் ஆயிட்ட பிறகு நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்கல, நல்லா வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் போட்டுடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். கிறிஸ்பியான முறுக்கு தயாராகியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.